ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். 1 kg சிக்கன் பிரியாணி தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். அளவான காரத்தோடு நல்ல உதிரி உதிரியாக பலபலண்டு வாய்க்கு ருசியாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு வெயிட் மிஷினில் இஞ்சி 100 கிராம் நான் அளவாக எடுத்துக்கிறேன். அடுத்து 100 கிராம்ஸ் பூண்டையும் அளவாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், 100 கிராம்ஸ் பூண்டு இருக்குது. இப்போ இந்த பூண்டையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 400 கிராம்ஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதாவது 3 வெங்காயம், பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக 300 தக்காளி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 4 தக்காளி 300 கிராம்ஸ்க்கு இருக்குது. அடுத்து எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து 150 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. சிக்கன் 1 kg சிக்கன் அளவாக எடுத்துக்கோங்க. நல்ல மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசியும் 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் தோல் சீவி ஒன்றாவே அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து சிக்கனையும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பிரியாணி ரைஸையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. அடுத்து பட்டை கிராம்பு அளந்துக்கலாம். பட்டை வந்து 3 கிராம் பட்டை நல்லா அளவாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், 3 கிராம் பட்டை இருக்குது. அடுத்து ஏலக்காவும் 3 கிராம் எடுத்துக்கோங்க. 3 கிராம் கிராம்பை எடுத்துக்கலாம். பாருங்கள், 3 கிராம் அளவாக எடுத்து வச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி சட்டி வச்சுக்கோங்க. 150 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் போடும்போது கொஞ்சம் நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். உங்கள் விருப்பம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வெங்காயம் கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சாப்பாட்டு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். காலையில் செஞ்சிங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட கெடாமையே இருக்கும். அதே சமயத்தில் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக ஆகும்போது அந்த பிரியாணியும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், நல்ல வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் போட்டுக்கோங்க. கூடவே 2-3 பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே புதினாவையும் கொத்தமல்லியும் வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா கமன்ட்டு அந்த புதினா வாசனை சூப்பராக இருக்குங்க. எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. 2 டீஸ்பூன் வெறும் சக்தி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது நல்லா காரசாரமாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற காரம் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே போட்டு மிளகாத்தூள் போட்டு வதக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கேசரி பவுடரோ வேறு எதுவுமே கலருக்கு ஆட் பண்ணணுன்னு அவசியமே இல்லை. இந்த மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 100 இஞ்சி 100 பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சியை விட பூண்டு அதிகமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் இஞ்சியை விட பூண்டு கம்மியாக போட்டுறாதீங்க, டேஸ்ட்டே இருக்காது. இஞ்சியும் பூண்டு சமமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் கம்மியாக போட்டுறாதீங்க. திக்கான தயிராக 200 ml தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா தயிர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமும் தயிர், சில தயிர் வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல தயிர் சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா இந்த தயிர் வந்து மசாலாவோட போய் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிர் போட்ட பிறகு தான் தக்காளி போடணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். சில பேர் வந்து ஃபஸ்ட்டு தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் போடுவாங்க. நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி தயிர் போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து உடனே தண்ணியோ இல்லை சிக்கனையோ போட்டுற வேண்டாம். தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் வந்து பச்சை வாசனை போய் நல்லா இந்த மசாலாவோட போய் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக குழஞ்சி வரட்டும். 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற 1 kg சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனையும் போட்டு நல்லா சுருள இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். நல்லா உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவும் உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். நல்லா சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்து அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் சிக்கனில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு சிக்கன் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகி அப்படியே அடுப்பு ஓரெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். 800 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. சிக்கன் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு சைடு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சாதம் வடித்து தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இது கொதிக்கட்டும். இப்போ இதுலேயே 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கு ஏற்ற உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் இப்போ ஊற வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். அரிசி வந்து ஒரு 60% வெந்தால் போதும். மிச்சம் வந்து நம்ம வந்து தம் போடும்போது வெந்துடும் சூப்பராக. இந்த தண்ணியிலேயே 2 பிரியாணி இலையும் போட்டுக்கோங்க. புதினா இலை இருந்தால் கூட 2 புதினா இலையும் போட்டுக்கலாம். போட்டு வடிச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பாட்டு. இப்போ பாருங்கள், அரிசி வந்து ஒரு 60% சூப்பராக நல்லா வெந்திருக்குது. போதுங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சாதம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க. வடித்த சாதத்தை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது முழு லெமன் ஒன்று எடுத்துக்கோங்க. 2ஆக கட் பண்ணி லெமன் ஜூஸ் இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. லெமன் ஜூஸ் எல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வடித்த சாதத்தை பார்த்து மெதுவாக கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சாதம் போட்ட பிறகு ரொம்ப கிளறி கொடுக்க வேண்டாம். கீழே மசாலா இருக்கணும், மேலே ரைஸ் இருக்கணும். ஒரு செகண்ட் மட்டும் அப்படியே மேலோட்டமாக ரைஸ் வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்ப கிளறி கொடுக்காதீங்க. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் சுடு கஞ்சி இருக்கு இல்லையா, இந்த சூடான கஞ்சி தண்ணியை அப்படியே 3 கரண்டி அளவுக்கு ஓரமாக சுற்றிலும் ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி எக்காரணத்து கொண்டும் ஊற்றிடாதீங்க. இந்த கஞ்சி தண்ணியில் உப்பு இருக்கிறதுனால நல்ல சாதத்தில் உப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். மேலோட்டமாக இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. 20 மினிட்ஸு. இப்போ மூடி போட்டு விட்டு வெயிட்டுக்கு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த பாத்திரத்தை எடுத்துடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மேலே நல்ல உதிரி உதிரியாக அரிசி நல்லா சூப்பராக வெந்திருக்குது. நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்குங்க. நல்ல உதிரி உதிரியாக பொலன்னு இருக்குது. பாருங்கள், சிக்கனில் நல்லா மசாலா பிடிச்சி சாதமும் நல்லா ஒட்டி நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக உப்பு காரம்லாம் பிடிச்சி சிக்கன் நல்லா வெந்திருக்கு. வாங்க, இந்த டேஸ்டியான பிரியாணியை ஒரு இலையில் வாழை இலையில் போட்டுக்கலாம். அந்த வாழை இலையில் சூடான பிரியாணி போட்டு இது கூடவே நல்லா முறுமுறுண்டு ஒரு சிக்கன் 65 வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போலயே நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி நல்ல உதிரியான சூப்பரான பிரியாணி கிடைக்கும். இது போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.